வணக்கம் நண்பர்களே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்து அதில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கோல்டு வினர் ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் சிக்கன் குழம்பு மட்டும்தான் வீட்டில் பண்ணது. பரோட்டா வந்துட்டு வெளியேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன்னா நைட்டு டின்னருக்கு. ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஓகே தான், சின்னதாக இருந்தாலும் ஓகே தான். அதை பொடியாக நறுக்கிக்கோங்க. அதை இதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்கன்னா ரொம்ப வதக்காதீங்க, சும்மா பேருக்கு தான். ஆனால் அது நம்ம சாப்பிடும் போது அந்த வெங்காயம் அப்படி ரொம்ப வதங்காமல் சும்மா நார்மலாக இருந்தால் தான் அந்த கொத்து பரோட்டாவுக்கு டேஸ்ட்டு. இது ஹோட்டலில் என்ன மெத்தடில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். சும்மா அந்த ரோட்டு கடையிலலாம் வந்துட்டு கொத்துறாங்களே அந்த மாதிரி மாடல் கிடையாது. இது வந்துட்டு அதை விட ஒரு குவாலிட்டியான ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். அது ரொம்ப ஈஸி தான், வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான் இது. இப்போது அந்த வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், ஒரு 25% வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதில் போடுங்க. போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அது வதக்கும் போதே நல்ல ஒரு அருமையான மணம் வரும். அதே மாதிரி இஞ்சி வெள்ளைப்பூடு ரொம்ப கருகணும் அந்த மாதிரிலாம் பண்ணிட வேணாம், சும்மா கொஞ்சமாக போதும். அதே மாதிரி அதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. சும்மா அந்த ஃப்ளேவர் வாசத்துக்காண்டி தான் இதெல்லாம் போடுறோம். இப்போ நார்மலாக இப்போ கொத்து பரோட்டாலாம் வெளியே வாங்கினா அஜினமோட்டோ கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஹோட்டலில் வேலை பார்த்ததுனால சொல்கிறேன், அஜினமோட்டோ போடுவாங்க. அது அந்தளவுக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட அஜினமோட்டோ யூஸ் பண்ணுவாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்லதில்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு காரத்துக்கு நான் வந்துட்டு நீல்ப பச்சை மிளகாவா அதை கீரி தான் போடுறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா காரம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஏன்னா என் வீட்டில் குட்டி பேபி இருக்குது, அதனால் அது சாப்பிடும், அதனால தான் இந்த மாதிரி போடுறேன். இப்போ எண்ணெய் நம்ம கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வதங்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் ஒரு தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு இதில் மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா கிரேவிலேயே கொஞ்சம் அதிகமாக போட்டுருவேன். எதுக்கு இந்த 1/4 டம்ளர் ஊற்றுறோன்னா கொஞ்சம் எல்லாம் டோட்டலாக மிக்ஸ் ஆகிறதுக்கு தான், மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. ஆயில் ஊற்றலாம். ஆயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பரோட்டாவோடு சேர்ந்து ஆயில் கக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் சாப்பிட திகட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் நான் ஆயில் ஊற்றாமல் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏடா சமையலில் தண்ணி ஊற்றிட்டான் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த விதமான மசாலா எதுவுமே போட தேவையில்லை கொத்து பரோட்டாவுக்கு. வெளியே தான் அந்த மாதிரி மாடலில் பண்ணுவாங்களே தவிர பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேம் டைப்பில் தான் பண்ணுவாங்க. அதுதான் டேஸ்ட்டு, அதுதான் சீக்கிரமாக பண்ண முடியும். சும்மா அந்த ரோட்டில் பண்ணுறாங்களா அதே மாதிரி கொத்துன்னு கொத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கொத்துறதுன்றது எதுக்காக, எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக. ஆனால் அதெல்லாம் பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் பண்ண மாட்டாங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைமில் இது பண்ணலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் டின்னருக்கு தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான முட்டை போடுங்க. நான் 1 தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், 2, 3 வரைக்கும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதிகமாக போட்டிங்கன்னா முட்டையோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், நிறைய முட்டை தெரிகிற மாதிரி இருக்கும். முட்டை கம்மியாக போட்டிங்கன்னா சும்மா லைட்டாக இருக்கும். ஆனால் ஒரு முட்டை போட்டாலும் அது அந்த கரெக்டாக முட்டை எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர்ஸ். நான் எப்போவுமே ஹோட்டலில் பண்ணுற டிஷ்ஷை வீக்லி 1 டைம்ஸ் வீட்டில் நாங்கள் பண்ணி சாப்பிடுவோம். அதைத்தான் மக்களே உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எப்போல்லாம் சிக்கன் கிரேவி பண்ணி நைட்டு ஒரு சின்ன ஒரு கிளாஸில் எடுத்து வச்சாலும் போதும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குவான்டிட்டி ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 இது போட்டு பண்ணலாம், 5 பரோட்டா. அதை விட அதிகமாகனா குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் கிரேவியையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம், இதில் கிரேவிலாம் மிக்ஸ் பண்ணிலாம் சாப்பிடவே வேண்டாம். சிம்பிளாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. டின்னர் தானே, எல்லோரும் சும்மா லைட்டாக சாப்பிட்டா போதும். அது சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்சு எதுவுமே எரியாது, கிளியராக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ நான் 3 புரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். கட் பண்ணி வைக்க வேணாம், கையை வச்சு பிச்சு வைங்க. பிச்சு வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டை, அந்த தக்காளி, வெங்காயம், அந்த பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிரும். இப்போது நான் செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் குழம்புலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதில் எடுத்து மேலே ஊற்றுறேன். இந்த டிஷ்ஷு வந்துட்டு பண்ணணுன்னு சாப்பிட்றணும். லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா ஊறிடும், நல்லா இருக்காது. இதில் சிக்கன் குழம்பு வந்துட்டு எவ்வளோ ஊற்றணுன்ற கணக்கெலாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி டைப்பில் நல்ல கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஒரு தண்ணி மாதிரி கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா அந்த மாவுலாம் ரொம்ப ஊறி ஒரு மாதிரி ரொம்ப லூஸ் ஆயிரும், களி மாதிரி ஆயிரும். சும்மா லைட்டாக ஊற்றி நல்லா அடுப்பை ஹையில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அருமையான டேஸ்ட்டான கொத்து பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இன்னொன்று மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.